மக்களவைத் தேர்தலுக்கான 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் மொத்தமுள்ள 543 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 379 தொகுதிகளுக்கு 4 கட்டங்களாக வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 7 தொகுதிகள், பீகாரில் 5 தொகுதிகள் நாளை 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் ஒடிசாவில் 5 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 3 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா 1 தொகுதி என மொத்தம் 49 தொகுதிகளுக்கும் நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 49 தொகுதிகளில் பல முக்கிய நட்சத்திர வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 695 பேர் களம் கண்டுகின்றனர். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ஏற்கனவே கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்ட நிலையில் ரேபரேலியிலும் களம் காண்கிறார். அதேபோல் அமேதி தொகுதியில் மீண்டும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, லக்னோ தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மும்பை வடக்கு லோக்சபா தொகுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். பிரிஜ்பூஷன் சரண் சிங்கின் மகன் கரண் பூஷன் சிங் கைசர்கஞ்சியிலும், பீகார் சரண் தொகுதியிலும் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி ஆச்சார்யா, மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே கல்யாண் தொகுதியில் களம் காண்கின்றனர். மேலும் ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடைபெற உள்ளது.